அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே நல்லா ஒரு நியூ இயர் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். அலபாமா தமிழ்ச்சங்கத்துக்காக இந்த வீடியோ மூலமாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை வந்து ப்ரெசிடெண்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கொடுத்ததில்ல. இந்த தமிழ்ச்சங்கத்தை மேற்கொண்டு எப்படி இன்னும் நல்லபடி நடத்திட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை வந்து கொஞ்சம் எடுத்து போகிறதுல கொஞ்சம் மலைப்பாக இருந்தால் கூட நீங்கள் எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு உங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் என்கிட்ட இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாகவும் கொஞ்சம் தைரியமாகவும் இருக்குது. எனக்கு முன்னாடி பொறுப்பெடுத்து நடத்துகிற அத்தனை பேரும் திரு கலைமுகிலன், திரு தண்டபாணி, திரு ஆந்தனி, திரு வெங்கட் எல்லாமே பொறுப்படுத்தி நடத்துகிறவங்களாம் நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டாங்க. நல்லா நமக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஃபோரம் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இந்த ஒரு கிரவுண்ட் ஒர்க்கை ஒரு ஃபவுண்டேஷனாக மாற்றணும். மேற்கொண்டு வர்ற ஒரு ஜென்ரேஷனுக்கு இது ஒரு நல்ல ஃபவுண்டேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது, நம்ம ஃபவுண்டேஷனாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப ஆசை. அந்த வகையில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நம்முடைய தமிழ்ச்சங்கத்தை ஒரு விதிமுறைகள், அதாவது பைலாஸ் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக ரிஜிஸ்டர் பண்ணி இதனுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்திட்டு போனோம். அதுக்காக நாங்கள் இப்போதைக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்முடைய பெரிய கொள்கை, அதாவது நம்முடைய கோல், அது வந்து என்னென்னா we have to make some difference அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி நம்முடைய சமுதாயத்துலேயும் நம்ம தமிழ் மக்கள்கிட்ட ஒரு ஒரு டிஃப்ரென்ஸை உண்டு பண்ணணும். அதே மாதிரி நம்ம வாழற சமுதாயத்துலேயும் ஒரு டிஃப்ரென்ஸை நம்மளால் கொடுக்க முடியணும். அப்படி கொடுத்த ஒரு அசோசியேஷன் தான், அப்படி கொடுக்குற ஒரு அசோசியேஷன் தான் ரொம்ப நாளாக நிலச்சி நிற்கிறதுல எனக்கு ஒரு நிலச்சி நல்லா முன்னேற்றமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்க்க போனீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் நல்லா க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வாழ்கிற சமுதாயத்துக்காக we have to give something back, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ அந்த ஒரு மன நிலைமையோட நம்முடைய தமிழ்ச்சங்க ப்ரோக்ராமில் ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நம்ம ஒரு சேரிட்டி ப்ரோக்ராம் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும். நம்ம வாழற சொசைட்டிக்கு நம்ம ஏதாவது ஒன்று ஆஸ் அ ஆர்கனைசேஷன் தமிழ் மக்கள் எல்லாமே சேர்ந்து நம்ம பண்ணணும். இதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் திரும்பி வரும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமும் கிடையாது. நம்ம எல்லாமே சேர்ந்து நம்ம பண்ண முடியும். நம்ம வந்து வித்தின் தமிழ் ஆர்கனைசேஷன் நம்ம மாத்திரம் வந்து நம்ம நல்லா நமக்குள்ளே ஒரு ஒத்துமையாக நமக்குள்ளே ஒரு நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுக்க முடியுது. நமக்குள்ளே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை நம்ம உண்டு பண்ணியிருக்கோம். நமக்குள்ளே ஒரு பாண்டை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னேற்றமாக போய் we have to reach out. நம்மளை மாதிரி எத்தனையோ அசோசியேஷன் இருக்குது, லோக்கல் சொசைட்டி இருக்குது, அவங்களுக்கும் ஒரு ரீச் அவுட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு சேரிட்டி இட்ஸ் அ வே அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நம்ம பண்ணணும். அது வந்து நம்முடைய ப்ரோக்ராம்ஸில் இது வரும். ஸோ என்னுடைய ஐட்டம்ஸ் ஆஃப் திங்ஸ் டு டூ அப்படிங்கிறதுல வந்து என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபவுண்டேஷன் பைலாஸ் எல்லாம் கொண்டு ஃபவுண்டேஷன் நல்லா க்ரியேட் பண்ணுறோம். அப்புறம் தமிழ் கம்யூனிட்டியில் பாண்டாக இருக்கிறதுக்கு நம்முடைய ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுறோம், பிக்னிக் பண்ணுறோம். அது போக நம்முடைய ரீச் அவுட் பண்ணுறதுக்காக நம்முடைய சொசைட்டிக்கும் மற்ற ஆர்கனைசேஷனுக்கும் ரீச் அவுட் பண்ணுறதுக்காக ஒரு சேரிட்டி ஃபங்க்ஷன், ஒரு சேரிட்டி சம் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி, பிளட் டொனேஷனோ ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷனோ ஏதாவது ஒரு சேரிட்டி நம்ம பண்ணுறோம். அது இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு தேவை, நம்ம இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனசில் இருக்குது. இதுதான் நம்முடைய லைன், நம்முடைய திங்ஸ் டு டூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அலபாமா தமிழ்ச்சங்கத்தில் வந்து புதுசாக யூத் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளை மாதிரி எல்லா தமிழ்ச்சங்கத்துலேயும் யூத் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. யூத் வந்து நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம ஒரு லீடர்ஷிப்
லீடர்ஷிப், அதாவது வழிநடத்தி செல்கிற ஒரு பொறுப்பெடுத்து வழிநடத்தி செல்கிற ஒரு வாய்ப்பு நம்ம வந்து க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு தரோம். அந்த யூத் ப்ரோக்ராம் வந்து இந்த வருஷத்துலேருந்து முத முறை ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு மிடில் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க அண்ட் ஹை ஸ்கூல், மிடில் ஸ்கூல் அண்ட் அபவ் படிக்கிற குழந்தைங்க வந்து அதில் வந்து பொறுப்பேற்று அவங்க நடத்தலாம். ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராமோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நடத்தலாம். கல்ச்சுரல் ப்ரோக்ராம் கிடையாது. நம்ம செட்டப்பில் வந்து கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ரொம்ப பாப்புலர். ஸோ அதிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த யூத் ப்ரோக்ராமில் என்னென்னா, அவங்களுக்கு வந்து நம்ம குழந்தைகளுக்கு ஒரு லீடர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம எல்லாமே இங்கே வந்து ஒர்க் பண்ணுறோம். பெரும்பாலும் நம்ம எல்லாமே வந்து எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணுறோம். லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. ஆனால் நம்ம பசங்களும் அந்த மாதிரியே இருக்கிறாம ஒரு லீடர்ஸாக வரணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப நம்ம பசங்களுக்கு ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவங்க ஒரு டெஸ்ட்னா ஃபெயில் ஆகிட மாட்டோம். ஒரு ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் போகிறான்னா அவனுக்கு வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுறோம். ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவாக இருக்கும். அதில் வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லித்தர பாடங்களில் ஃபெயில் ஆகிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரணும். அப்போ தான் அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க ஃபெயிலியர் இப்படியும் இருக்குது, நம்ம எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களே பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் பண்ணுறதுக்கு இவங்க இந்த மாதிரி லீடர்ஷிப்பாக எடுத்து பண்ணாங்கன்னா அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட வரும். அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த யூத் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போது ஃபஸ்ட் டைமாக February 13 யூத் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் அவங்க யூத் பசங்க பண்ணுறாங்க. உங்களுடைய எல்லாருடைய ஆதரவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை எல்லாமே வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 ஈவெண்ட் இருக்கும் நமக்கு இப்போதைக்கு. February, March ஃபஸ்ட் குவார்ட்டரில் வந்து ஒரு யூத் ஈவெண்ட் இருக்கும், குழந்தைகளாக நடத்துகிற ஒரு ஈவெண்ட். அப்புறம் வந்து பை த எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் குவார்ட்டர் ஆர் பிகினிங் ஆஃப் செகண்ட் குவார்ட்டரில் வந்து நம்முடைய வழக்கமான கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கும். அப்புறம் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி இல்லாட்டி ஸ்கூல் ஆரம்பித்த உடனே, அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ஒரு பிக்னிக் நம்ம வழக்கமாக பண்ணிகிட்ருக்கோம், அதுவும் இருக்கும். அண்டு ஃபோர்த் குவார்ட்டரில் வந்து நம்ம ஒரு சேரிட்டி ப்ரோக்ராம். நம்ம இந்த மாதிரி ஒரு யூத் ப்ரோக்ராம்லேயும் நம்ம கல்ச்சுரல் ப்ரோக்ராமில் வர்ற பணத்தையும் மற்ற சேரிட்டிக்காக நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம ஏடிஎஸ் ரிஜிஸ்டர் பண்ணி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ரிஜிஸ்டர் பண்ணுறோன்னா நம்ம வெளியே பிஸ்னஸ் எல்லாம் போய் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் கொடுங்கன்னு நம்மளால் கேட்க முடியும். நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு காமிக்க முடியும். காமிச்சு ஃபண்ட்ஸ் கேட்டதெல்லாம் நம்ம வந்து ஆஸ் அன் ஆர்கனைசேஷன், ஆஸ் அ தமிழ் குரூப் நம்ம வந்து போய் சேரிட்டி பண்ணி நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பேர், ஒரு நல்ல சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு நல்ல பேரும் வாங்கி தர்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ணித்தர்றோம். ஸோ ஒரு வருஷத்தில் உங்களுக்கு ஒரு 4 ப்ரோக்ராம் வருது. நான் இப்போ சொன்ன மாதிரி அதுதான் நம்முடைய ரெகுலர் கோர்ஸ், ரெகுலர் ஒன் இயர் ஆக்டிவிட்டீஸ். இந்த மாதிரி 4 ப்ரோக்ராம் ஒரு வருஷத்தில் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அற்புதமான வாலண்டியர் குரூப் இருக்குது. அந்த வாலண்டியர் குரூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா we are second to none. எல்லாமே ஃபென்டாஸ்டிக் செட்டப்பு. அவங்க எல்லாமே ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்னுடைய பொறுப்பு என்ன ஆகி போயிருதுன்னா, இந்த வாலண்டியர்ஸ் குரூப்பை வந்து ஒரு சேனலைஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணோம், இதெல்லாம் இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு அந்த ஒரு மொமெண்டம் கொண்டு வந்து அந்த மொமெண்டம் மாறாமல் பார்க்க வேண்டியதாக என்னுடைய மேஜர் பொறுப்பாக இருக்குது. ஸோ அவங்க எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. நான் அந்த கல்ச்சுரல் கமிட்டி அப்படின்னு ஒன்று, அதாவது அப்புறம் யூத் கமிட்டி, அப்புறம் வந்து இப்போ சேரிட்டிக்காக ஒரு சேரிட்டி கமிட்டி ஒன்று க்ரியேட் பண்ணோம். இந்த மாதிரி எல்லாமே வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அதுபோக ஸ்பெசிஃபிக் டாஸ்க் அச்சீவ் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்டேஜ், அவுட்டோர், ஃபுட் அப்படின்லாம் கமிட்டிஸ் இருக்குது. அவங்க எல்லாமே வாலண்டியர்ஸ்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் வாலண்டியர்ஸுக்கும் மற்ற எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராமெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் எல்லாம் வந்து வழக்கமாக ப்ரோக்ராமுக்கு நல்லா ஆதரவு கொடுத்து, நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா ஆதரவு கொடுத்து மேற்கொண்டு அதை வந்து ரொம்ப நல்லா கொண்டு போகணும் அப்படின்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.